Good morning students. So இன்னைக்கு செஷன்ல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ்ல அடுத்த பார்ட் ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை எப்படி நாம பேலன்ஸ் பண்றது, ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸை நாம எப்படி எழுதுறது அப்படினு சொல்லிட்டு நாம பார்க்க போறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். இங்க போர்டுல பாருங்க, zinc reacts with dilute sulfuric acid gives zinc sulfate and hydrogen. இது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ ஒவ்வொரு கெமிக்கல் ரியாக்ஷனையும் நம்ம இந்த மாதிரி லென்த்தாக இருக்கும்போது இது எப்படி ஷார்ட் பண்ணுறது, அதுக்காக நம்ம ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸை கிரியேட் பண்ணுறோம். இது ஒரு கெமிக்கல் சேஞ்ச். ஸோ இவ்வளோ லென்த்தாக ஒவ்வொரு கெமிக்கல் ஈக்குவேஷன் நம்ம ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இதில் வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், ஜிங்க் வந்து ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட். ஜிங்க் ப்ளஸ் எதனோட ரியாக்ட் ஆகுது, டைலூட் சல்ஃபூரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல நாம சல்ஃபூரிக் ஆசிட் போட்டுக்கிறோம். சல்ஃபூரிக் ஆசிட் அப்போ ஜிங்க் வந்து சல்ஃபூரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகிட்டு கிவ்ஸ் என்ன ப்ராடக்டை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்பேட் அண்ட் ஹைட்ரஜன். இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து ஜிங்க் சல்பேட், இன்னொரு ப்ராடக்ட் வந்து ஹைட்ரஜன். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரியாக்டன்ட்டை எடுத்து நம்ம லெஃப்ட் சைடு எழுதிக்கிறோம். இது வந்து ரியாக்டன்ட்டு, இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று ரியாக்ட் ஆகுது இல்லையா? ரியாக்டன்ஸை லெஃப்ட் சைடு எழுதிக்கிறோம். இன் பிட்வீன் த ரியாக்டன்ஸ் வந்து நம்ம ப்ளஸ் சைன் போட்டுக்கிறோம். அதே மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எழுதிக்கிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, ஒன்று ஜிங்க் சல்பேட், இன்னொன்று ஹைட்ரஜன். அதனால் நம்ம என்ன போட்டிருக்கோம், அங்கே ஒரு ப்ளஸ் சைனை நம்ம வந்து போட்டிருக்கோம். ஓகே, இப்போ இந்த கெமிக்கல் சேஞ்சை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஈக்குவேஷனாக மாற்றிருக்கேன். இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்டு ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கெமிக்கல் சேஞ்சை நம்ம வந்து என்னவா மாற்றிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு ஈக்குவேஷனாக மாற்றிருக்கோம். ஓகே, ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை இதை விட நம்மளால் சிம்பிளாக எழுத முடியுமா அப்படின்னா எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ரியாக்டன்ஸு அண்ட் ப்ராடக்டோட சிம்பிள்ஸு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஈக்குவேஷனை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஒரு வேகமாக எழுதுகிற ஒரு மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் இருக்குது. ஜிங்கோட சிம்பிள் வந்து ZN. சல்ஃபூரிக் ஆசிட் அதோடைய ஃபார்முலா என்ன, H2SO4. H2SO4. ஓகே, இது ரெண்டும் சேர்ந்து என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்பேட்டை கொடுக்குது. இந்த ஜிங்க்கும் இந்த சல்பேட்டும் கம்பைண்ட் ஆகுது. ZnSO4 கம்பைண்ட் ஆகிட்டு ZnSO4 ஃபார்ம் ஆகுது. ஸோ இன்னொரு ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஹைட்ரஜன் கேஸ் வந்து நம்ம H2 அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போது இந்த கெமிக்கல் சேஞ்சை நம்ம ஃபஸ்ட்டு வேர்டு ஈக்குவேஷனாக மாற்றிருக்கோம். இந்த வேர்டு ஈக்குவேஷனில் சிம்பிள்ஸையும் ஃபார்முலாவும் சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். புரியுதா? இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஓகே, கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ். அப்போது ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள்ஸையும் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணி ஷார்ட்டாக எழுதக்கூடிய ஒரு நொட்டேஷன் நம்ம என்ன சொல்கிறோம், கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். த ஷார்ட் சயின்டிஃபிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ கெமிக்கல் சேஞ்ச் by using symbols and formula of reactant and product is called a chemical equation. ஒவ்வொரு கெமிக்கல் ஈக்குவேஷனையும் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் 9th 10th படிக்கும்போது என்ன பண்ணுறீங்க, முதல்ல ஒரு வேர்டு ஈக்குவேஷன் எது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த வேர்டு ஈக்குவேஷனில் வந்து நம்ம சிம்பிள்ஸையும் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே ரைட். அடுத்தது ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதும்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷனாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொன்னால் என்ன, அதாவது எந்த ஒரு ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிட்டாலும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதே தான் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். எந்த புது எலிமெண்ட்ஸும் அந்த பக்கம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஜிங்க் இருக்கு இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆரோ மார்க் லெஃப்ட் சைடு, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடும் ஜிங்க் இருக்கும். இங்கே ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடும் ஹைட்ரஜன் இருக்கும். சல்ஃபர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த பக்கம் எஸ் சல்ஃபர் இருக்கும். நெக்ஸ்ட் ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் ஆக்சிஜன் இருக்கும். எல்லா கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ்லையும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம முதல்ல செக் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துப்போம். இதில் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜிங்க் எடுத்துக்கிறோம். ரெண்டாவது ஹைட்ரஜனுடைய சிம்பிள் வந்து H எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் மூணாவது வந்து சல்ஃபர் எடுத்துக்கிறோம். நாலாவது வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம். மொத்தம் இந்த ரியாக்ஷனில் 4 எலிமெண்ட் தான் இருக்குது. ஒரு எலிமெண்ட் ஜிங்க்கு,
இன்னொரு எலிமெண்ட் ஹைட்ரஜன், இன்னொரு எலிமெண்ட் சல்ஃபர், இன்னொரு எலிமெண்ட் ஆக்சிஜன். ஓகே, இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஆரோ மார்க் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எத்தனை ஜிங்க் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜிங்க் ஆட்டம் மட்டும்தான் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு எத்தனை ஜிங்க் ஆட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கமும் ஒரே ஒரு ஜிங்க் ஆட்டம் தான் இருக்குது. அப்போ ரெண்டு பக்கமும் ஜிங்க் வந்து ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம். H2ன்னு போட்டிருக்காங்க இல்லையா, அப்போது இந்த சல்ஃபூரிக் ஆசிடில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா LHS அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ இது கூட எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே சல்ஃபர் வந்து ஒன்லி 1 சல்ஃபர் ஆட்டம் தான் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடும் ஒன்லி 1 சல்ஃபர் ஆட்டம் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஆக்சிஜன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 4 ஆட்டம்ஸ் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு ஆக்சிஜன் இங்கே வந்து 4 ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் 4 எலிமெண்ட்ஸும் நம்பர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஜிங்க் வந்து ஈக்குவலாக இருக்குது, ஹைட்ரஜன் ஈக்குவலாக இருக்குது 2 சல்ஃபர் ஈக்குவலாக இருக்குது, ஆக்சிஜன் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். ஆல்ரெடி பேலன்ஸ் ஆயிடுச்சு, அதுவே பேலன்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லணும். செல்ஃப் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன், ஒரு ஈக்குவேஷன் அந்த ஃபார்முலா வச்சு நம்ம எழுதும்போது அதுவே பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம வந்து செல்ஃப் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போ எல்லா ஈக்குவேஷன்ஸும் இந்த மாதிரி அதுவாக பேலன்ஸ் ஆகிருக்கும்னா கண்டிப்பாக வந்து பேலன்ஸ் ஆகிருக்காது. சில காம்ப்ளிகேட்டட் ஈக்குவேஷன்ஸ்லாம் வந்து இதுக்கு பின்னாடி வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நம்பர்ஸ் வந்து வேரி ஆகும். இந்த நம்பர்ஸ் வேரி ஆகும்போது அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, இதை நம்ம அடுத்த ஸ்டேஜ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, ஒரு ஈக்குவேஷன்ஸை நம்ம எதுக்காக பேலன்ஸ் பண்ணணும், எதுக்காக பேலன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் the total mass of the reactants is equal to total mass of the product. எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தாலும் இந்த ரியாக்டன்ட் நம்ம எவ்வளோ மாஸ் எடுத்துக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலண்டான மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட் தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த பக்கம் வந்து 2 ரியாக்டன்ட் இருக்குது, 2 ரியாக்டன்ட்டும் சேர்ந்து ஒரு 10 கிராம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த 2 ப்ராடக்டோட வெயிட் ஆட் பண்ணாலும் 10 கிராம்ஸ் தான் இருக்கும். புரியுதா? இதான் வந்து ஒரு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஸோ த டோட்டல் மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் மஸ்ட் பி ஈக்குவல் டு டோட்டல் மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட். அப்போது அதனால தான் நம்ம ஒவ்வொரு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸும் ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸாக இருக்கணும். இந்த 9th 10th கிளாஸில் வந்து நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் 11th and 12th வந்து உங்களுக்கு எப்படி இதை நம்ம காம்ப்ளிகேட் ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ணுறது அப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, அடுத்து இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷனை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் கவனிங்க. ஸ்டீம் இஸ் பாஸ்ட் ஓவர் heated iron to form magnetic oxide of iron Fe3O4 and hydrogen அப்படின்னு ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனை நம்ம எழுதி எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாம பிராக்டிஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ இந்த ரியாக்ஷன்ல என்ன ரியாக்டன்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டீம் இஸ் பாஸ்ட் ஓவர் heated iron. இப்போ எது ரியாக்டன்ட், அயன் வந்து ரியாக்டன்ட், அயன். சோ அதுல என்ன பாஸ் பண்றாங்கன்னா ஸ்டீம் பாஸ் பண்றாங்க. ஹாட் அயன் மேல ஸ்டீம் பாஸ் பண்றாங்க. ஸ்டீம்ன்றது வாட்டர் வேப்பர் தான். ஓகே, ஸ்டீம் வந்து இன்னொரு ரியாக்டன்ட், அயன் பிளஸ் ஸ்டீம் அப்படின்னு போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் பாருங்க, மேக்னெட்டிக் ஆக்சைடு ஆஃப் அயன். என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா மேக்னெட்டிக் ஆக்சைடு ஆஃப் அயன் அப்படின்னு போட்டிருக்கான். இன்னொரு ப்ராடக்ட் என்ன போட்டிருக்கான், அண்ட் ஹைட்ரஜன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த சேஞ்சஸ் ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் நம்ம மாத்திட்டோம். இது எதுக்காக ரியாக்டன்ட் பாத்தீங்கன்னா அயன் வந்து ரியாக்டன்ட், ஸ்டீம் வந்து ஒரு ரியாக்டன்ட், ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஆக்சைடு ஆஃப் அயன், அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரஜன். இப்போ நான் எழுதிக்கிற இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன சொல்லணும், ஃபர்ஸ்ட் வந்து வேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். வேர்ட்ஸ்ல எழுதிருக்கேன், அவன் கொடுத்த சேஞ்சஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வேர்ட்ஸ்ல எழுதிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நீங்க என்ன பண்ணணும், சிம்பிள்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கெமிக்கல் ஈக்குவேஷனை இப்போ நாம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ரைட், இப்போ அயன் எடுத்துக்கிறோம். அயனோட சிம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அயன் வந்து நாம Fe அப்படின்னு எழுதுறோம். அயன் வந்து Fe. ஸ்டீமோட ஃபார்முலா என்ன, போன கிளாஸ்லயே நான் சொன்னேன்.
ஸ்டீம் வந்து which is nothing but water vapor. அதனுடைய ஃபார்முலா வந்து எப்படி எழுதணும்? H2O ன்னு எழுதணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்? மேக்னெட்டிக் ஆக்சைடு ஆஃப் அயன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட ஃபார்முலா அவனே கொடுத்துருக்கான் பாருங்க, Fe3O4 அப்படின்னு கொடுத்துருக்கான். Fe3O4. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன். ஹைட்ரஜனோட சிம்பிள் வந்து H, பட் அதனுடைய ஃபார்முலா வந்து நம்ம என்ன பண்ணணும்? H2 அப்படின்னு போட்டுக்கணும். ஓகே ரைட். இப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷன்ஸை வந்து சிம்பிள்ஸ் அண்ட் ஃபார்முலா போட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். இதை விட இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஈக்குவேஷன் எழுதும் பொழுது. ஓகே, இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன சொல்லணும்? ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கெமிக்கல் சேஞ்சை நம்ம வேர்டு ஈக்குவேஷனாக மாற்றுறீங்க. அதுக்கப்புறம் சிம்பிள்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷனை நாம் கொடுக்குறோம். ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனா அப்படின்னு நாம செக் பண்ணணும். ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிருக்கா, ரெண்டு பக்கமும் ஆட்டம்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே ரைட். இப்போ கவனிங்க, இதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன் வந்து ஒரு எலிமெண்ட்டாக இருக்குது. அயன் Fe ஒரு எலிமெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொரு எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன். வாட்டரில் ஹைட்ரஜன் அப்படின்ற ஒரு எலிமெண்ட் இருக்குது, ஹைட்ரஜன். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். அடுத்து ஆக்சிஜன். ஓகே, மொத்தமே 3 எலிமெண்ட் தான் இருக்குது. அயன் ஒன்று, ஹைட்ரஜன் ஒன்று, ஆக்சிஜன். இங்கே பாருங்கள், அயன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்குது. ஓகே, இப்போ எடுத்து நம்ம எழுதிக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எத்தனை அயன் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 Fe மட்டும்தான் இருக்குது. அயன் ஆட்டம் ஒன்று தான் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆட்டம்ஸ் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு 3 ஆட்டம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு H2ன்னு போட்டிருக்கான் இல்லையா, H2, அப்போ 2 ஆட்டம்ஸ் இருக்கு. ஹைட்ரஜன் 2 ஆட்டம்ஸ் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு ஹைட்ரஜன் H2ன்னு போட்டிருக்கான்ல, அப்போ ஹைட்ரஜன் 2 ஆட்டம்ஸ் இருக்கு. இந்த பக்கம் ஆக்சிஜன் ஒன்லி 1 ஆட்டம் தான் இருக்கு. H2Oல ஒன்லி 1 ஆட்டம் தான் இருக்கு. இந்த பக்கம் ஆக்சிஜன் எங்க இருக்கு? Fe3O4. இங்க வந்து 4 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷனில் எல்லாமே ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதாவது ஹைட்ரஜன் மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது. ஹைட்ரஜன் வந்து பேலன்ஸாக இருக்குது. ஆனால் அயன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1, ரைட் ஹேண்ட் சைடு 3 இருக்குது, பேலன்ஸ் ஆகலை, ஈக்குவலாக இல்லை. ஆக்சிஜன் லெஃப்ட் சைடு 1, ரைட் சைடு 4, இதுவும் என்ன ஆகலை? பேலன்ஸ் ஆகலை. ஒரு பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொன்னால் எல்லா எலிமெண்ட்ஸும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நம்ம ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். இந்த ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன் வந்து இந்த இடத்துல என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். சம்டைம்ஸ் வந்து ஒரு ஈக்குவேஷன் அதுவாக பேலன்ஸ் ஆகிருக்கும். அப்போ அதை நம்ம என்ன சொல்கிறோம்? செல்ஃப் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகலை, இது நம்ம அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ ஆஸ் எ பிகினர் நீங்கள் இப்போ 10th வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. +1 +2 போகும்போது ஓரளவுக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகிடுவீங்க இல்லையா? இப்போது பிகினர்ஸாக நீங்கள் இந்த ஈக்குவேஷனை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே ரைட். இப்போ இந்த ஈக்குவேஷனை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே வந்து Fe + H2O gives Fe3O4 + H2 தனியாக நாம எடுத்துக்கிறோம். ஓகே ரைட். முதல்ல என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒவ்வொரு ரியாக்டண்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் என்ன பண்ணுறீங்க? ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அயன் Fe இருக்கு இல்லையா, Feக்கு தனியாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் H2O இருக்கு இல்லையா, H2Oக்கு தனியாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து Fe3O4 தனியாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹைட்ரஜனுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஏன் இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம போடுறோம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா இந்த மெத்தடை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது இதில் நான் என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது H2O இருக்குது இல்லைங்களா, இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற ஃபார்முலாவை நம்ம மாடிஃபை பண்ணக்கூடாது.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து 4 ஆக்சிஜன் இருக்கு வச்சுக்கோங்களேன். ரைட் ஹேண்ட் சைடு 4 ஆக்சிஜன் இருக்கு. இந்த பக்கம் எத்தனை இருக்குன்னா 1 தான் இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவான், இந்த இடத்துல 4 அப்படின்னு போட்டுருவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி போட்டிங்கன்னா, அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிங்கன்னா அது தப்பு. இங்கே பேலன்ஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் இப்போ இந்த பாக்ஸ் போட்டேன்ல, இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற ஃபார்முலாவை நீங்கள் மாற்றவே கூடாது. இதுக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸை எதுவுமே நீங்கள் ஆல்டர் பண்ணக்கூடாது. ஒரு ஈக்குவேஷன் நீங்கள் பேலன்ஸ் பண்ணும்போது இந்த நம்பர், இந்த 3, இந்த 4, இந்த 2ல என்ன சொல்லுவாங்கன்னா சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. அந்த சப்ஸ்கிரிப்டை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த நம்பர் இங்கே 3 இருக்குல்ல, இங்கே போட்டு 3 அப்படின்னு போட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து அதனால தான் நான் இப்போ பாக்ஸ் போட்டிருக்கேன். ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற எந்த நம்பர்ஸையும் நீங்கள் எரேஸ் பண்ணவோ இல்லை அதை மாற்றி எழுதவோ கூடாது. நீங்கள் ஏதாவது புதுசாக நம்பர் போடணும், பேலன்சிங் நம்பர் போடணும்னா இந்த ஃபார்முலாவுக்கு முன்னாடி தான் போடணும். புரியுதுங்களா? ஆஸ் எ கோஎஃபிஷியண்ட்டாக இந்த இடத்துல ஒரு ஹோல் நம்பரை நீங்கள் போட்டு தான் பேலன்ஸ் பண்ணணும். இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம மாற்றக்கூடாது அப்படின்ற கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ரைட். இப்போ அடுத்தது வந்து எங்கேருந்து பேலன்சிங்கை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, ஜென்ரலாக எது பிக்கெஸ்ட் ஃபார்முலாவோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. இதில் எது பிக்கெஸ்ட் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fe3O4 தான் பிக்கெஸ்ட் ஃபார்முலா. புரியுதா? இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஓரளவுக்கு அது பேலன்ஸ் ஆகிடும். இப்போ இதில் ஹையஸ்ட் நம்பர் பாருங்களேன், இது வந்து 1 இருக்குது, 2 இருக்குது, 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது. எது ஹையஸ்ட் நம்பரு? ஹையஸ்ட் நம்பர் வந்து இங்கே 4 இருக்குது. அந்த 4 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அப்போது இதுலேருந்து பேலன்சிங் ஆரம்பிக்க சொல்கிறோம். இதுதான் ஹையஸ்ட், இதான் வந்து பிக்கெஸ்ட் ஃபார்முலா. அந்த பிக்கெஸ்ட் ஃபார்முலாவில் ஒரு ஹையஸ்ட் நம்பர் இருக்குது. இதை பேஸ் பண்ணி மற்ற எலிமெண்ட்ஸை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. எந்த ஒரு எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வராமல் எங்கே கம்மியாக இருக்கோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது இந்த ஈக்குவேஷனை சொல்ல முடியாது. வேறு சில ஈக்குவேஷன்ஸில் வந்து ஸோ நிறைய ப்ராடக்டில் ஒரே எலிமெண்ட்ஸ் இருக்கும். அந்த எலிமெண்ட் வந்து கம்மியாக எங்கே இருக்கோ அதை வச்சும் பேலன்ஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம இந்த லார்ஜஸ்ட் நம்பரை வச்சு பேலன்ஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட் இப்போ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? எது ஹையஸ்ட் நம்பர் இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஹையஸ்ட் நம்பராக இருக்குது. அப்போது ரைட் ஹேண்ட் சைடு வந்து 4 ஆக்சிஜன் இருக்கா, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நம்ம என்ன பண்ண போகிறோம், 4 ஆக்சிஜன் ஆட்டமாக ஃபஸ்ட்டு மாற்றுறோம். புரியுதுங்களா? ஓகே, இப்போ இங்கே ஆக்சிஜன் 4 இருக்கு இல்லையா, 4 ஆட்டம் இருக்கு இல்லையா. இப்போ இந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் வந்து 4ஆக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். சரி, இப்போ நீங்கள் 4ஆக கன்வெர்ட் பண்ண நம்பர் இங்கே போடக்கூடாது. எங்கே போடணும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஃபார்முலாவுக்கு முன்னாடி நம்ம அந்த 4 போடணும். புரிஞ்சிச்சிங்களா? ரைட். இந்த பாக்ஸுக்கு முன்னாடி தான் நம்பர் போடுறீங்க. அப்படி போட்டிங்கன்னா இங்கே 4 போட்டிங்கன்னா இந்த 4 வந்து ஹைட்ரஜனுக்கும் நம்ம யூஸ் பண்ணணும், அதே மாதிரி ஆக்சிஜனுக்கும் சேர்த்து யூஸ் பண்ணணும். திஸ் இஸ் காமன் ஃபார் போத் எலிமெண்ட்ஸ். ரைட். இப்போ பாருங்களேன், இந்த 4 போட்டதுனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹைட்ரஜன் இங்கே 2 இருக்கா, 4 2s are 8 ஹைட்ரஜனாக மாறி போயிடும். இங்கே 4 போட்டதுனால ஹைட்ரஜன் 8ஆக மாறும். ஆக்சிஜன் ஆட்டம் எத்தனை மாறும்னு கேட்டால் 4 ஆட்டம்ஸாக மாறிடும். அப்போ இங்கே 4 போட்டதுனால ஆக்சிஜன் என்னாச்சு, ஆக்சிஜன் வந்து 4ஆக மாறி போச்சு. அப்போ இப்போ இது பேலன்ஸ் ஆகிடுச்சு, ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரஜன் வந்து என்னாச்சுன்னு கேட்டால் 8ஆக மாறி போயிடும். திஸ் இஸ் கிளியர். நம்பர் மாற்றி மாற்றி போடுறது தான். திஸ் இஸ் கால்டு ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட். பேலன்சிங் த கெமிக்கல் ஈக்குவேஷன் பை ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி வந்து ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகிருந்தது, இப்போ இந்த 4 போட்டதுனால ஹைட்ரஜன் வந்து மாறி போச்சு, 8ஆக மாறி போச்சு. ரைட். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அயனை பேலன்ஸ் பண்ணலாம், இல்லை ஹைட்ரஜனோட பேலன்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஹைட்ரஜன் 4 2s are 8 இருக்கு இல்லைங்களா. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஹைட்ரஜனை 8ஆக மாற்றுறோம். என்ன பண்ணலாம், இந்த 2 வந்து எப்படி 8ஆக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் இங்கே 4 போட்டுக்கிறேன். 4 போட்டிங்கன்னா 4 2s are 8 ஹைட்ரஜன். இப்போ எது பேலன்ஸ் ஆகிடுச்சு, ஹைட்ரஜனும் பேலன்ஸ் ஆகிடுச்சு, ஆக்சிஜனும் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன இருக்குது, அயன். ரைட் ஹேண்ட் சைடு அயன் 3 இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 இருக்குது. வெரி சிம்பிள். இப்போ இந்த எஃப்இக்கு முன்னாடி என்ன போட்டுக்கிறோம், 3Fe அப்படின்னு எடுத்து நம்ம போட்டுக்கிறோம். ஸோ அப்போது ஒரு பிக்கெஸ்ட் ஃபார்முலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஹையஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஸ்லோவாக பேலன்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடும். ஓகே, இப்போ எடுத்து எழுதுங்க இந்த ஈக்குவேஷனை. 3Fe + 4H2O 4H2O
gives Fe3O4 plus 4H2. இப்போ ரெண்டு பக்கமும் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அயன் வந்து ஈக்குவலாக இருக்குது. 3 ஆட்டம்ஸ் இருக்குது இங்கே அயன், இங்கே 3 ஆட்டம்ஸ் ஆஃப் அயன் இருக்குது. நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் 4 2s are 8, இங்கே 4 2s are 8. இங்கே ஆக்சிஜன் 4 1s are 4, இங்கே ஆக்சிஜன் வந்து 4 ஆட்டம்ஸ். அப்போது ரெண்டு பக்கமும் என்னாச்சு ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது. இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதும்போது என்னென்ன ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேர்டு ஈக்குவேஷன் நீங்கள் எழுதணும். ரெண்டாவது சிம்பிள்ஸ் அண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதை ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ரியாக்டண்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் என்க்ளோஸ் பண்ணுறீங்க, பாக்ஸ் போட்டு என்க்ளோஸ் பண்ணுறோம். அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற எந்த ஒரு சப்ஸ்கிரிப்டிவ் நம்பர்ஸை நாம் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ஸ் போட்டு என்ன பண்ணுறீங்க அட்ஜஸ்ட் பண்ணி நாம பிக்கெஸ்ட் ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணி நாம ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறோம். அதனால் இந்த மெத்தடுக்கு பேர் ஹிட் அண்டு ட்ரையல் மெத்தட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிட்டோம். அப்போ பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம ஃபிசிக்கல் ஸ்டேட் மென்ஷன் பண்ணோம்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து அயன் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். இங்கே ஸ்டீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டீம் வந்து வாட்டர் வேப்பர் இன் ஏ கேஷியஸ் ஸ்டேட், அதனால் நம்ம G போட்டுக்கிறோம். இதுக்கு பேர் வந்து மேக்னெட்டிக் ஆக்சைடு ஆஃப் அயன். இது வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்கும்னு கேட்டிங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். ஓகே, அப்போ ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணும்போது வேர்டு ஈக்குவேஷன் எழுதுறீங்க, அப்புறம் ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன் எழுதுறீங்க, தட் இஸ் அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் எழுதுகிறோம். அதுக்கப்புறம் ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தடில் இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஈக்குவேஷன் இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஈக்குவேஷனை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மீத்தேன் burns with oxygen. Methane burns with oxygen to form carbon dioxide and water vapor. இதான் வந்து ஈக்குவேஷன். மீத்தேன் burns with oxygen. ஆக்சிஜனோட burnt ஆகுது மீத்தேன் வந்து ஒரு ஹைட்ரோகார்பன். அது ஆக்சிஜனோட burnt ஆகிட்டு என்ன கொடுக்குது கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஓகே, அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவான். அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வேர்டு ஈக்குவேஷனாக மாற்றிட்டோம். மீத்தேன் burns with oxygen gives carbon dioxide and water vapor, and this equation is nothing but என்ன ஈக்குவேஷன் வேர்டு ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட், இப்போ நம்ம மீத்தேன் எடுத்துக்கிறோம். மீத்தேனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் வந்து CH4. இது ஒரு ஹைட்ரோகார்பன் ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் மெம்பர் மீத்தேன் CH4. ஆக்சிஜனுடைய ஃபார்முலா என்ன? ஆக்சிஜனுடைய மாலிகுலர் ஃபார்முலா வந்து O2. ஓன் போடக்கூடாது. ஓன்றது ஆக்சிஜன் ஆட்டம். நேச்சுரல் ஆக்சிஜன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா O2 தான் இருக்கும். gives carbon dioxide CO2 plus water vapor H2O. மீத்தேன் burnt ஆகும்போது நமக்கு வாட்டராக கிடைக்காது, அது ஸ்டீமாக தான் நமக்கு வாட்டர் வேப்பராக போயிடும். ஓகே, ரைட். இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து ஒரு ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்னென்ன எலிமெண்ட் இருக்குன்னு பார்க்குறீங்க. இங்கே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா கார்பன் இருக்குது. நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ஹைட்ரஜன் இருக்குது. அடுத்து இங்கே என்ன எலிமெண்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆக்சிஜன் இருக்குது. மொத்தமே 3 எலிமெண்ட் தான் இருக்குது. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்குது. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்லி 1 கார்பன் ஆட்டம் மட்டும்தான் இருக்குது. அப்போ இங்கே 1 போட்டுக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு இங்கே கார்பன் எத்தனை இருக்குது, இங்கேயும் 1 தான் இருக்குது. இப்போ 1 போட்டுக்கிறோம். கார்பன் வந்து ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் 4 ஆட்டம்ஸ் இருக்குது. இங்கே 4 ஆட்டம்ஸ் இருக்குது. இங்கே ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஆட்டம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஆக்சிஜன் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 2 இருக்குது. அப்போ இங்கே 2 ஆட்டம்ஸ் நம்ம இங்கே போட்டுக்கிறோம். இந்த பக்கம் ஆக்சிஜன் பாருங்கள், ஆக்சிஜன் வந்து இங்கே 2 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. 2 காம்பவுண்ட்லையுமே ஆக்சிஜன் இருக்குது.
இந்த காம்பவுண்டில் கார்பன் டை ஆக்சைடில் 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது, வாட்டரில் 1 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. அப்போ 2 + 1 டோட்டல் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 3 இருக்குது. ஈக்குவலாக இருக்கா? இல்லை. கார்பன் ஈக்குவலாக இருக்குது, ஹைட்ரஜன் ஈக்குவலாக இல்லை, ஆக்சிஜன் ஈக்குவலாக இல்லை. அப்போ இந்த ஈக்குவேஷன் ஒரு அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். இந்த ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன் வந்து ஒரு அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பண்ணுறீங்க, எடுத்து எழுதிக்கங்க. CH4 plus O2 gives CO2 plus H2O. ஓகேவா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, நம்ம இதை ஒரு பாக்ஸ் போட்டு என்க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. மீத்தேன் தனியாக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன், நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஜன், அதுக்கப்புறம் இங்கே கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கப்புறம் இங்கே வாட்டர் தனித்தனியாக நம்ம எடுத்துக்கிறோம். ரைட். இப்போ பேலன்சிங் எப்படி எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எது பிக்கெஸ்ட் ஃபார்முலாவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பிக்கெஸ்ட் ஃபார்முலாவாக இருக்கும். ஹையஸ்ட் நம்பர் பாருங்களேன், இது 1 1 2 3 2. இங்கே ஹையஸ்ட் நம்பர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. H தான் 4 இருக்குது. அப்போ இதுதான் வந்து பிக்கெஸ்ட் ஃபார்முலா. அப்போ இங்கேருந்து நீங்கள் பேலன்சிங்கை ஆரம்பிக்கணும். இங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க. அப்படி ஆரம்பிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு அப்போ ஹைட்ரஜன் தான் ஹையஸ்ட் நம்பர். இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு 4 ஹைட்ரஜன் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பக்கம் நம்ம 4 ஹைட்ரஜனை நம்ம மாற்றணும். புரியுதுங்களா? இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது இந்த 4, இந்த 2, இந்த 2, இந்த 2ல் நம்ம டச் பண்ணக்கூடாது. அது எல்லாமே சப்ஸ்கிரிப்ட். அதனால தான் பாக்ஸ் போட்டேன். அதுக்குள்ளே எதுவுமே எந்த மாடிஃபிகேஷன் பண்ணக்கூடாது. ரைட். இப்போ என்ன பண்ணலாம், இந்த பக்கம் 4 ஹைட்ரஜன், அப்போ இந்த பக்கம் நம்ம 4ஆக மாற்றுறோம். உடனடியாக நீ இந்த H2 எடுத்துகிட்டு இங்கே 4ன்னு போட்டிங்கன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. வாட்டர் ஃபார்முலா சேஞ்ச் ஆகிடும். வாட்டர் ஃபார்முலா சேஞ்ச் ஆகிடும். என்ன பண்ணலாம், அப்போது இந்த இடத்துல இதை 4ஆக கன்வெர்ட் பண்ணணும், H2வை 4ஆக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ஃப்ரண்ட்டில் இங்கே நம்ம 2 அப்படின்னு போட்டுக்கிறோம். இங்கே 2 போட்டிங்கன்னா இந்த 2 இஸ் காமன் ஃபார் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். அப்போது ஹைட்ரஜன் பாருங்களேன், ஆல்ரெடி இங்கே 2 இருக்குது. 2 2s ஆர் 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு, ஹைட்ரஜன் ஈக்குவல் ஆகிடுச்சு. ஆனால் அதே நேரத்தில் ஆக்சிஜன் பாருங்களேன், ஆக்சிஜன் வந்து இப்போது இந்த O வந்து 2 ஆகிடுச்சு. ஏற்கனவே கார்பன் டை ஆக்சைடில் 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கா? இப்போது இந்த வாட்டர்லேயும் 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. அப்போ 2 + 2 என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆக்சிஜன் வந்து 4 ஆகிடுச்சு. இப்போ பாருங்களேன், கார்பன் ஆல்ரெடி பேலன்ஸ்டு. இப்போ நீங்கள் பேலன்ஸ் பண்ணது ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து எதை பேலன்ஸ் பண்ணணும்? ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணணும். ரைட். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எத்தனை ஆக்சிஜன் இருக்குன்னா 4 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. 4, 2 + 2 4. இப்போ இந்த 4ஆக மாற்றும், இதை 4ஆக மாற்றுறீங்க. எப்படி 4ஆக மாற்றுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த O2க்கு முன்னாடி 2 போட்டுக்கிறோம். அப்போ 2 2s are 4. அப்போ ஆக்சிஜன் ஆட்டம் 4 ஆகிடுச்சு. இதுதான் ஹீட் அண்ட் ட்ரையல் மெத்தட். நம்பர் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே ட்ரை பண்ணி நம்ம வந்து ஈக்குவேஷனை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க. ஸோ எடுத்து எழுதுங்க. CH4 + 2O2 gives CO2 plus 2H2O. இது வந்து ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டேட்டை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மீத்தேன் வந்து ஒரு ஹைட்ரோ கார்பன். என்ன ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ஆக்சிஜன் கூட கேஷியஸ் ஸ்டேட்டில் தான் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடும் என்ன ஸ்டேட்டு? கேஷியஸ் ஸ்டேட்டு. இது வாட்டர் கிடையாது, இது வாட்டர் வேப்பர், ஸ்டீம். அதனால் அதுவும் கேஷியஸ் ஸ்டேட்டு. இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸில் எல்லா ரியாக்டன்ட் ப்ராடக்ட்டும் என்ன ஸ்டேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஈக்குவேஷன்ஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் போடாமே நீங்கள் என்ன பண்ணலாம், ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஈக்குவேஷனை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த காம்பவுண்டு Mg3N2. இந்த காம்பவுண்டு நேம் வந்து மெக்னீஷியம் நைட்ரைடு. இந்த காம்பவுண்ட் வந்து H2O வாட்டர். இந்த காம்பவுண்ட் வந்து மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. இந்த காம்பவுண்ட் வந்து NH3 வந்து அமோனியா. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த மெக்னீஷியம் நைட்ரைடும் வாட்டரும் ரியாக்டன்ட்டு, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு அண்ட் அமோனியா வந்து ப்ராடக்ட்,
இப்போ இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு கொடுத்து எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க, புரியுதா? அப்போ இந்த மேலே கொடுத்துருக்கிற ஒரு ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா எலிமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கான்னு நாம செக் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்து எழுதிக்கங்க. Mg3n2 plus H2O gives MgOH twice plus NH3. இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த ரியாக்ஷன்ஸில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மெக்னீஷியம் Mg. நெக்ஸ்ட் வந்து N அப்படின்னா நைட்ரஜன் N நைட்ரஜன். நெக்ஸ்ட் இது ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஆக்சிஜன் O. இதே தான் அந்த பக்கம் இருக்கும். மெக்னீஷியம், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். ஓகே, இப்போ எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 3 மெக்னீஷியம் ஆட்டம்ஸ் இருக்கு. 3 மெக்னீஷியம் ஆட்டம்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க, ஒன்லி 1 மெக்னீஷியம் தான் இருக்கு. எந்த ஒரு நம்பர் இங்கே சப்ஸ்கிரிப்ட்ல இல்லை. அப்போ ஒன்லி 1 மெக்னீஷியம் ஆட்டம் தான் இருக்கு. ஓகே ரைட். நெக்ஸ்ட் நைட்ரஜன் 2 ஆட்டம்ஸ் இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு நைட்ரஜன் 2 ஆட்டம்ஸ் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு நைட்ரஜன் இங்கே பாருங்க, ஒன்லி 1 ஆட்டம் மட்டும்தான் இருக்கு. ஹைட்ரஜன் இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஹைட்ரஜன் இங்கே வந்து 2 ஆட்டம்ஸ் இருக்கு. H2 2 ஆட்டம்ஸ். இப்போ இந்த இடத்துல மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடில் இங்கே பிராக்கெட் போட்டிருக்கு. OH twice அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே பிராக்கெட் போட்டிருக்கு இல்லையா? அப்போது இந்த 2 வந்து காமன் ஃபார் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். இந்த இதில் வந்து 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு, அதே மாதிரி 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னா இந்த அமோனியாவில் ஒரு 3 இருக்கு பாருங்க. இங்கே ஒரு 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கா? அப்போ இதில் ஒரு 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கா? 2 ஆட் பண்ணிக்கங்க. 3 + 2 எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஆக்சிஜன் இங்கே பாருங்கள், ஒன்லி 1 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. இதில் எவ்வளோ இருக்குது? 1 கிடையாது. இங்கே ப்ராக்கெட்டில் ட்வைஸ் OH ட்வைஸ் போட்டிருக்கு இல்லையா? இங்கே 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. இப்போ செக் பண்ணுங்க பாருங்களேன். 3 1 2 1 2 5 1 2 எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகலை. அப்போது இந்த ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன் வந்து ஒரு அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணணும்? பேலன்ஸ் பண்ணணும். முன்னாடி சொன்ன மாதிரி என்ன பண்ணுறீங்க? ஃபார்முலாவை தனியாக எடுத்து எழுதுங்க. Mg3n2 plus H2O gives MgOH twice plus NH3. ஓகே, இப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிக்கஸ்ட் நம்பர் என்னவா இருக்குன்னு பாருங்களேன். இந்த ஃபார்முலா தான் பிக்கஸ்ட் ஃபார்முலாவாக இருக்கும். Mg3n2 புரியுதுங்களா? ஸோ இங்கே 3 மெக்னீஷியம் இருக்குது. இதில் வந்து 3 எங்கேயும் வரல ஆக்சுவலாக. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த காம்பவுண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க? ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கும் இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் போட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கிறீங்க. ஓகே, போட்டாச்சுங்களா? ரைட். ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்னு கேட்டால் மெக்னீஷியம் ஸ்டார்ட் பண்ணுங்க. see that மெக்னீஷியம் இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது? 3 மெக்னீஷியம் ஆட்டம்ஸ் இருக்குது. 3 மெக்னீஷியம் ஆட்டம்ஸ். அப்போது ஃபஸ்ட்டு மெக்னீஷியம் பேலன்ஸ் பண்ணுறோமா? எங்கே 3 போடுவீங்க? 3 இங்கே கீழே சப்ஸ்கிரிப்டில் போடலாமா? அப்படி போட்டிங்கன்னா அது தப்பாயிடும். எங்கே போடணும்? இந்த ஃபார்முலாவுக்கு ஃப்ரண்ட்டில் நம்ம 3 போட்டுக்கிறோம். இங்கே 3 போட்டதுனால இந்த 3 வந்து காமன் ஃபார் மெக்னீஷியம், ஆக்சிஜன் அண்டு ஹைட்ரஜன். இப்போ என்னாச்சுன்னா மெக்னீஷியம் 3 ஆட்டம்ஸ் ஆகிடும். ஏற்கனவே ஆக்சிஜன் வந்து இங்கே 2 இருக்குது. அப்போது 2 3s are 6 ஆகிடும். ஆக்சிஜன் 6 ஆகிடும். அதே மாதிரி ஹைட்ரஜன் இங்கே 2 ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ 2 3s are என்ன ஆகுன்னு கேட்டால் 6 ஆகும். அப்போ இங்கே 3 போட்டதுனால எல்லாமே மாடிஃபை ஆகிடும். மெக்னீஷியம் மாறும், ஆக்சிஜன் மாறும், ஹைட்ரஜனும் மாறும். ஓகே ரைட். இப்போ இங்கே 3 போட்டதுனால மெக்னீஷியம்ஸ் என்னாச்சு? 3 ஆயிடுச்சு. இப்போ மெக்னீஷியம் ஈக்குவல் ஆயிடுச்சு. ரைட். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, யூ டேக் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் வந்து 2 2 3s are 6 ஆயிடுச்சு. ஹைட்ரஜன் 2 3s are 6. இங்கே ஒரு 3 இருக்கு பாருங்க.
2 3s are 6, 6 plus 3 எவ்வளோ ஆச்சு 9 ஆயிடுச்சு 9 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஆக்சிஜன் பாருங்க 2 2 2 3s are 6, ஆக்சிஜன் வந்து 6 ஆயிடுச்சு. இப்போ எது மட்டும் தான் பேலன்ஸ் ஆயிருக்கு, மெக்னீசியம் மட்டும் தான் பேலன்ஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த 3-ஐ இப்போ நீங்கள் ரைட் ஹேண்ட் சைட் போட்டிருக்கீங்க. ரைட். நெக்ஸ்ட் இந்த பக்கம் நைட்ரஜன் இருக்கு இல்லையா, இப்போ இது போட்ட 3 போட்டீங்க. நெக்ஸ்ட் இந்த நைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணுங்க. நைட்ரஜன் இந்த பக்கம் 2 இருக்கா, அந்த பக்கம் செக் பண்ணுங்க, 1 தான் இருக்கு. அப்போ இங்க நைட்ரஜன் எங்க இருக்கு, இங்க இருக்கு. இப்போ நைட்ரஜனை பேலன்ஸ் பண்றோம், இந்த நைட்ரஜனை பேலன்ஸ் பண்றோம். இந்த பக்கம் 2 நைட்ரஜன் இருக்கு, அதே மாதிரி அந்த பக்கம் 2 மாத்தணும். அப்போ இங்க 2 போடுறீங்க. ஓகேவா? இப்போ கவனிங்க, இந்த அமோனியா இருக்கு இல்லையா, இந்த அமோனியாவுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க, 2 போடுறீங்க. இப்போ 2 போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் 2 ஆகிடும், பட் ஹைட்ரஜன் 2 3s are 6 ஆகிடும். புரியுதுங்களா? ஓகே. இப்போ பாருங்க, இங்கே 2 போட்டதுனால நைட்ரஜன் 2 ஆயிடுச்சு. நைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சா? இப்போ ஹைட்ரஜன் செக் பண்ணுங்க. இது வந்து 2 3s are 6, இங்கே 2 3s are 6, இங்கே ஒரு 6 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு, இங்கே ஒரு 6 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. 6 plus 6 டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். முதல்ல இங்கே 3 போட்டதுனால 9 ஆச்சு, அடுத்து இப்போ இங்கே 2 போட்டதுனால 12 மாறி போச்சு. இப்போ பாருங்களேன், இப்போ 2 ஆட்டம் பேலன்ஸ் ஆயிடுச்சு. மெக்னீசியம் 3 3 பேலன்ஸ் ஆயிடுச்சு, நைட்ரஜன் 2 2 பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எது எது பேலன்ஸ் பண்ணணும், ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். ஓகே. இப்போ ஹைட்ரஜன் ரைட் ஹேண்ட் சைடு 12 இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 இருக்கு. என்ன பண்ணலாம், இப்போ இந்த ஹைட்ரஜனை நம்ம 12 மாற்றணும். அப்போ என்ன பண்ணலாம், ஆல்ரெடி இங்கே 2 இருக்கு இல்லையா, அப்போ இங்கே 6 போட்டுக்கிறீங்க. 6 போட்டிங்கன்னா 6 2s are 12 ஹைட்ரஜன், 6 2s are 12 ஹைட்ரஜன். அதே மாதிரி இங்கே 6 போட்டதுனால ஆக்சிஜன் என்ன ஆகுது, 6 ஆயிடுது. ஆக்சிஜன் 6 ஆயிடுச்சு. பாருங்க, இப்போ எல்லாமே ஈக்குவல் ஆயிடுச்சு. பாருங்க, 3 3 2 2 12 12 6 6. இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுது. அப்போ Mg3N2 plus 6H2O gives 3MgOH thrice plus 2NH3. ஓகே ரைட். இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். MgOH twice. Okay students.